இந்த டேவிட்க்கு இந்த வழக்கை சுமூகமா முடிக்கணும்னு கொஞ்சம் கூட எண்ணம் இல்லைன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் டேவிடோட சஜஷன்ஸா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆமா ஷாலினி, எனக்கு என்னமோ இதெல்லாம் டேவிடோட ஐடியாவா தான் இருக்குமோன்னு தோணுது. நான் வேணும்னா டேவிட் கிட்ட சும்மா நம்ம எல்லாரும் மீட் பண்ணி ரொம்ப நாளா ஆயிடுச்சுன்னு சொல்லி வர வைக்கிறேன். அப்ப நீங்க தற்செயலா பேசுற மாதிரி இத பத்தி கேளுங்க. மிஸ்டர் சுதீர் பெரியசாமி அவங்க அம்மாவோட உயிரை பத்தி ஏதோ பேசணுமா? ஆபீஸ்க்கு நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. நீங்க எதுக்காக காலையில இருந்து என்ன ஃபாலோ பண்றீங்க? ஃபாலோ பண்ணீங்க தானே? உங்க அப்பா மிஸ்டர் செல்வம் தான் என்னை ஃபாலோ பண்ண சொன்னார். நான் மாறனை முழுசா நம்புற அளவுக்கு இன்னும் வரலமா. உன்னை விருப்பப்பட்டு பொண்ணு கேட்டு வீடு வரைக்கும் வந்து பேசிட்டு போயிருக்கான். நல்ல குடும்பம், நல்ல பையன். தயவு செஞ்சு எங்களை அவமானப்படுத்துறாத. உங்களுக்கு எப்படிப்பா உங்க சொந்த பொண்ணையே உளவு பார்க்க மனசு வந்துச்சு? இந்த அப்பனால எதையுமே நம்ப முடியல. இது வேற எப்படி இருந்தா நம்புவீங்கப்பா? Okay, I'll get it to you. Sure. Thank you. கீர்த்தி, இந்த டாக்குமெண்ட் ஒரு 3 காப்பீஸ் எடுத்து என்னோட டேபிள் மேல வச்சிட முடியுமா? ஷூர். கீதா, இன்னைக்கு டேவிடோட நம்ம லஞ்ச் மீட்டிங் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம். ஷூர். நைஸ். Thank you so much for this. இது எவ்வளோ தூரம் இது வேலை செய்யும்னு தெரியல, ஆனால் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கீதா, உங்கள் ஃபோன் அடிக்குது. ஏதோ அர்ஜென்ட் காலாக இருக்க போது நீங்கள் அட்டென்ட் பண்ணுங்க. நோ வரிஸ். இல்ல மாறன், பரவாயில்ல, நான் அப்புறம் பேசிக்கிறேன். ஷாலினி, உங்களோட மெயில் செக் பண்ண சொல்லி ராஜா சார் சொல்லியிருந்தாரு. ஈவினிங் ஏதோ கிளையண்ட் மீட்டிங் பத்தி மெயில் அனுப்பியிருக்காராம். என்ன உங்களுக்கு ஞாபகப்படுத்த சொன்னாரு. நான் அந்த மீட்டிங்காக தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் கீதா. ஹரி, சொல்ல மறந்துட்டேன். நான் இப்போ லஞ்சுக்கு ஷாலினியையும் கீதாவையும் மீட் பண்ண போகிறேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா? டு யூ வாண்ட் ஜாயின் அஸ்? இப்போவா? ஆமாம். ஐம் ஸோ சாரி டேவிட். எனக்கு நிறைய வேலை இருக்குது. இன்னைக்குள்ளே முடிச்சாகணும் வேறு. இட்ஸ் ஓகே, யூ கேரி ஆன் ப்ளீஸ். பட் ஷாலினியும் கீதாவையும் ரொம்ப கேட்டதாக சொல்லுங்க. நம்ம எல்லாருமே இன்னொரு நாள் டின்னருக்கு போகலாம். பேசுறதுக்கு நிறைய இருக்கு. கண்டிப்பாக. சரி, நான் முதல்ல போகிறேன். வாங்கம்மா வாங்க. யார் ஃப்ரெண்டா? ஆமா அங்கிள். இன்னைக்கு மாறன் தம்பி யார் கூடயும் வரலமா. வந்தாருன்னா அவர் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிறேன். உட்காருங்க உட்காருங்க. சரி, என்ன சாப்பிடுறீங்க? இன்னும் ஒருத்தர் வர வேண்டியது இருக்குது அங்கிள். அவரு வந்ததுக்கு அப்புறம் உடம்பு. சரி, நான் அப்புறமா வரேனே. பரவாயில்லையே, உங்களுக்காக ஸ்பை பண்ண எல்லா இடத்துலயும் ஆள் வச்சிருக்கீங்க. செல்வம் சார் கூட வேலை செய்யறது எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. அவர்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிறேன். அவர் என்னுடைய அப்பான்னு நேரம் உங்களுக்கு
தெரிஞ்சிருக்கும். நான் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அப்பா அம்மா இறந்ததுல இருந்து தனியாவே இருந்துட்டார். அதுதான் அவருக்கும் பிடிச்சிருந்தது. லோன் ரேஞ்சர் பெருமையா சொல்லிக்குவாரு. அவருக்கும் மனசுல இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க யாராவது வேணும். நீங்களும் அப்பா கிட்ட வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறம் அவர் ஒரு நாள் கூட கட்டி நான் பார்த்தது. கண்டிப்பா அவருடைய குட் புக்ஸ்ல தான் இருக்கீங்க. நிச்சயமா என்னை பத்தி சொல்லி இருந்திருப்பாரு. ஹாய். ஹாய். ஹலோ. எப்படி இருக்கீங்க? ஓகே. பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஹரி, டேவிட் இங்க கிளையண்டோட ஃபைல்ஸை ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்க சொன்னேன். இப்போ கிளையண்ட் திடீர்னு கால் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்களா? சார் டேவிட் லஞ்சுக்கு போயிருக்காரு. ஆ, அன்சப் பண்ணல ஹரி. ஃபைல்ஸை இங்கே வச்சிருக்காரு. ஃபைனலைஸ் பண்ணிட்டாரா இல்லையான்னு கூட தெரியல. எங்க போயிருக்காரு லஞ்சுக்கு? ரொம்ப தூரமா? யாரு கூட போயிருக்காருனாவது தெரியுமா? கால் பண்ணி நீங்க ஷாலினி இல்லை கீதா கூட அடிச்சு பார்க்கலாம். அவங்க கூட தான் லஞ்சுக்கு போயிருக்காரு. வேணா நான் அடிச்சு பார்க்கட்டுமா இல்லை மெசேஜ் பண்ணி? தேவையில்லை, தேவையில்லை. இட்ஸ் ஓகே. கிளையண்ட் நாளைக்கு வர சொல்றேன். It was nice catching up, David. சேம் ஹியர். இன்ஃபேக்ட் நான் உங்களை எல்லாம் ஆஃபீஸில் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஹரியும் நானும் எப்போதும் உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருப்போம். அண்ட் ஹரிஸ் அண்ட் இஸ் ரிகார்ட்ஸ். இன்னைக்கு அவரால் வர முடியல. அதுக்கு என்ன, இன்னொரு நாளைக்கு நம்ம எல்லாரும் டின்னருக்கு மீட் பண்ணலாம். அப்புறம் டேவிட், நாம செய்யற அந்த டிவோர்ஸ் கேஸ் எப்படி போயிட்டு இருக்கு? ஷீலா சூரியமூர்த்தி அந்த கேஸை பத்தி சொல்றேன். எப்போதும் போலதான். பெருசா ஒன்றும் இல்லையே. உங்களுக்கு தெரியாததா? இந்த கேஸ்ல உங்களை புதுசா அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்களே. ஆமா. ஆனா உங்க கிளையண்ட் திடீர்னு டிமாண்ட்ஸை மாத்திட்டாங்க. புதுசா நிறைய விஷயங்கள் கேக்குறாங்க. முந்தி அக்ரி பண்ணது எதுவுமே இப்ப ஏத்துக்கல. ஏன் திடீர்னு? இது எல்லாத்தையும் நான் ப்ரொஃபஷனலா வச்சுக்க விரும்புறேன். இது எனக்கும் என் கிளையண்ட்டுக்கும் உள்ள விஷயம். ஸோ இஃப் யூ டோன்ட் மைண்ட். கண்டிப்பா டேவிட், அதுதான் சரியும் கூட. ஆனா இதுல நம்மளுடைய அணுகுமுறையும் சரியா இருக்கணும் இல்லையா? இப்படி மாத்தி டிமாண்ட் பண்ணி ப்ரொசஸை இழுத்தடிச்சு எல்லாருக்கும் தேவையில்லாத மன உளைச்சலை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. ஐம் சாரி. நான் கூட நீங்க நிஜமாவே என்ன கெச்சப் பண்ணதான் லஞ்சுக்கு கூப்பிட்டீங்கன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது உங்க எண்ணம் திட்டம் எல்லாம் வேற ஏதோன்னு. என்னை பொறுத்த வரைக்கும் என் கிளைண்ட்டுக்கு என்ன தேவையோ, அவங்களுக்கு என்ன நல்லதோ அதை தான் நான் பண்ணுவேன். தேவை ஏற்பட்டா அந்த
இந்த கேஸை கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போறதா இருந்தாலும் சரி, நான் தயங்காம பண்ணுவேன். நோ செகண்ட் தாட் அபவுட் இட். இது நான் சாப்பிட்டதுக்கான பேமெண்ட். தேங்க்ஸ் and take care. நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட சாட்சியங்களின் அடிப்படையில் அவர் மீது சாட்டப்பட்ட குற்றப்பதிவு சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டுள்ளது என உயர் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை இந்த நீதிமன்றம் ஏற்கிறது. அவரது குற்றம் ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது என்பது இந்த நீதிமன்றத்தின் முடிவாகும். ஆகையால் சத்யா பாலகிருஷ்ணனுக்கு விதிக்கப்பட்ட தீர்ப்பில் எவ்வித பிழையும் இல்லை என்று இந்த நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. ஆகவே அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையான மரண தண்டனையை இந்த நீதிமன்றம் நிலை நிறுத்துகிறது. Raghu, are you okay? சரி வாங்க, லான்ச் போவோம். காலையிலேருந்து நீங்கள் எதுவுமே சாப்பிடல. கம். இல்லை சார், எனக்கு பசி இல்லை. நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். சாரி சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இப்போ கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சாரி சார். இந்தாங்கம்மா அப்படின்னு. எப்படிமா இருந்துச்சு சாப்பாடெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? அப்புறம் அந்த மாறன் தம்பி கிட்ட கேட்டீங்களாமா? நேத்து இன்னொரு பொண்ணு கூட வந்தது மாறன் தானே? பாத்தீங்களா, நான் சொன்னேன்ல, சரிதானேம்மா? அங்கிள், நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. மாறன் இங்க வர்றது போறது, யாரு கூட வராருங்கிறது இனிமே எனக்கு அந்த தகவல் தேவையில்ல அங்கிள். தேங்க்ஸ். சரிம்மா, சாரிம்மா. கீதா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா? என்னடா உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. மாறனை பத்தி பேசினாலும் இல்ல போது அவர்கிட்ட இருந்து கால் வரும்போதும் நீங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆகிற மாதிரியும் அதை பத்தி ரொம்ப யோசிக்கிற மாதிரியும் எனக்கு தோணுது. எதுவா இருந்தாலும் ஆரம்பத்திலேயே பேசி எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறது ரொம்ப நல்லது. ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் திருமணத்துல இணையும் போது ஒருத்தருக்கு ஒருத்தர் எவ்வளவு தெரிஞ்சு வச்சிருக்கீங்களோ புரிஞ்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கும் நல்லது. எனக்கும் அதுதான் பிரச்சனை ஷாலினி. நான் இப்பதான் அவளை தெரிஞ்சுக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்குள்ள கல்யாணம் பண்ணணும்னு அவசரப்படுத்துறாங்க. அதுவும் கோயில்ல பெருசா. என் அம்மாவும் சரி, அவங்க அப்பா அம்மாவும் சரி, மாறனும் சரி, எல்லாருக்கும் நான் எப்படி என்ன சொல்லி புரிய வைக்க போறேன்னு எனக்கே தெரியல. இந்த பிரச்சனை உங்களுக்கு மட்டும் இல்லை கீதா, எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான். ஒரு பெரிய பிரம்மாண்டமான கல்யாணம் பண்ணும்போது எல்லாரும் டீட்டெயில்ஸ்க்கும் பிளானிங்கும் கொடுக்குற முக்கியத்துவத்தையும்
ரிலேஷன்ஷிப்க்கும் கொடுக்கணும் இல்லையா? கீதா, உங்களை பத்தி எனக்கு ஓரளவு நல்லா தெரியும். சிந்திச்சு சரியான முடிவு எடுக்கிற திறமை உங்கள்கிட்ட நிறையவே இருக்கு. உங்க வேலையிலயும் நான் அதை பார்த்திருக்கேன். உங்க சொந்த விஷயத்திலயும் நீங்க அப்படிதான் இருக்கணும். நாம அம்மா அப்பாவுக்காக கல்யாணம் பண்ணல, நாம தான் தெளிவா இருக்கணும். திருமண வாழ்க்கைங்கிறது ஒரு நீண்ட தூர பயணம். இத உங்ககிட்ட சொல்ற அருகதை எனக்கு இருக்கானே எனக்கு தெரியல. நான் சொல்லணும்னு தோணுச்சு. போலாமா? போலாம். ஷாலினி, நாம என்னமோ என் கிளையண்ட்காக தான் இன்னைக்கு டேவிட் கிட்ட பேச வந்தேன். ஆனா எனக்கு ஒரு தெளிவு கிடைக்குதா இன்னைக்கு இங்க வந்திருக்கோன்னு இப்போ எனக்கு தோணுது. ரொம்ப நன்றி ஷாலினி. டேவிட், உங்களை தான் தேடிட்டு இருந்தேன். என்ன ரொம்ப பிஸியா? என் கால்ஸ் கூட அட்டென்ட் பண்ணல. எங்க போயிருந்தீங்க? லஞ்ச் சார். சாரி சார், கால் வந்ததை பார்க்கல. ஃபோன் சைலண்ட் மோட்ல இருந்துச்சு. எனிதிங் அர்ஜென்ட் சார்? நான் ஏதாவது உடனே செய்யணுமா? இல்ல, அதெல்லாம் இருக்கு. யாரு கூட லஞ்ச் போயிருந்தீங்க? முக்கியமான கிளைண்ட் கூட லஞ்ச் மீட்டிங்க? இல்லை சார், ஷாலினி கீதாவோட தான் லஞ்ச் போயிருந்தேன். இன்னும் அந்த ஃபோன்ல இருக்கிறவங்க கூட உங்களுக்கு என்ன பேச்சு? ஏன் நீங்களும் அங்க போய் சேர்றதுக்கு ஏதாவது பிளான் பண்றீங்களா? சார், அப்படிலாம் எதுவும் இல்லை சார். லஞ்சுக்கு மீட் பண்ணலாமான்னு ஷாலினி தான் முதல்ல கேட்டாங்க. அதுக்கப்புறம் கீதாவும் ஜாயின் பண்ணுறதா சொன்னாங்க. முன்னாள் கலி தானேன்னு ஒரு மரியாதைக்காக தான் பார்க்க போயிருந்தேன். ஆனால் அங்கே நான் ஹேண்டில் பண்ணுற ஒரு டிவோர்ஸ் கேஸை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. கீதா தான் என்னுடைய கிளைண்டோட ஹஸ்பண்டை ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. அதில் என்னுடைய அணுகுமுறை சரியில்லைன்னு எனக்கே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஷாலினி. நான் விட்டு கொடுக்கல. என் கிளைண்ட்காக நான் எவ்வளோ வேணாலும் புஷ் பண்ணுவேன், கோர்ட் வரைக்கும் போவேன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுக்கு மேலே பேச இஷ்டம் இல்லை சார். வெல் டன் டேவிட், வெல் டன். நல்ல காரியம் செஞ்சிருக்கீங்க. பட் அதோட விட்டுருக்க கூடாது. இனிமே நம்ம ஃபேம் விஷயங்கள்ல தலையிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும். எனிவே, குட் ஜாப், வெரி குட் ஜாப். நீங்க போங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். ராஜாங்க. ராஜா சார் லஞ்சுக்கு போயிருக்காரு. உட்காரீங்களா? வா ராஜா, உன் ஃபேமோட சைன் போர்டு தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். உன் பேரை வச்சு ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்ட. லோகோ டிசைன் எதுவுமே இல்லை, பிராண்டிங். சரி விடு. இந்த சின்ன ஆபீஸ்க்கு இது போதும் முடிவு பண்ணிட்டியா? சரி, நான் வந்த விஷயத்துக்கு வரேன். உன்னுடைய லாயர்ஸ்ட சொல்லி வை, அனாவசியமா என்னுடைய லாயர்ஸ சந்திக்க முயற்சி பண்ண வேணாம். சாதாரணமா சந்திச்சா பரவாயில்ல,
ஆனா இன்னைக்கு டேவிட்டை சந்திச்சு அவருடைய கேஸையும் அவருடைய கிளையண்டோட முடிவையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண பார்த்துருக்காங்க. டேவிட் சாமர்த்தியமா பேசி அங்கேருந்து வந்துட்டார். ஆனா இனிமே இப்படி நடக்காம இருக்கிறது உன்னுடைய பொறுப்பு. அதை நீதான் பார்த்துக்கணும். ஷாலினிட்டையும் கீதாட்டையும் சொல்லி துரை. வைக்க. நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல இல்லையா? எப்படி மாறுவ? பரவிக்கணும். நீயும் நானும் ஒரே ஆபீஸ்ல வேலை செஞ்சப்ப கூட இப்படித்தான். பள்ளிக்கூட வாத்தியார் மாதிரி என் டீம் சரியில்லை, இவங்க தப்பு பண்றாங்க, அவங்க தவறு பண்றாங்க, அப்படி இப்படின்னு எப்போதும் புலம்பி தள்ளிக்கிட்டு இருப்பேன். இப்ப நான் உன்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி வந்துட்டேன். அப்பையும் அதே புலம்பல். அதுவும் தேடி வந்து புலம்புறத நீ இன்னும் நிப்பாட்டல இல்லையா? துரை, நமக்கு கீழே வேலை செய்யற எல்லா லாயர்ஸுமே ப்ரொஃபஷனல்ஸ். அவங்களுக்கு என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு நல்லா தெரியும். அது டேவிட்டா இருந்தாலும் சரி, ஷால், கீதாவா இருந்தாலும் சரி, முதல்ல இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் புலம்பிக்கிட்டு ஓடி வர்றதை நிப்பாட்டு. முடியலையா, இங்க வர்றதை நிப்பாட்டு. துரை, 3 மாதத்துக்கு முன்னாடி அம்மா இங்கே வந்து உயிர் எழுதி சாயமிட்டு போனாங்க. ஆமா, அம்மா எழுதின கடைசி உயில் படி மொத்த அசையா சொத்துல 70 விழுக்காடு உங்களுக்கு சொந்தம்னு எழுதி கையெழுத்து போட்டு போயிருக்காங்க. எங்கள் அண்ணன் சுகணேஷ் இதை ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. நான் ஏத்துக்க மாட்டேன்.